வாக்களிச்சுட்டு வந்தாச்சு. ஒவ்வொருத்தங்களும் கண்டிப்பா போய் வாக்களிச்சிருங்க. நம் வாக்கு நம் உரிமை. கட்டாயமா ஜனநாயக கடமைய முடிச்சுட்டு வந்துருங்க. இவ்வளவு நாள் நம்ம தேர்தலுக்காக பேசியாச்சு. இனி சமூகத்துக்காக பேசணும். அதுக்கு நாயுடு அபாய் ஒரு கண்டென்ட் எடுத்து கொடுத்திருக்கிறாரு. யாருங்க? நம்ம ராதாகிருஷ்ண பார்த்திபன் தான். வேற யாரு? இந்த எலெக்ஷன் பிஸில அதை விட்டுட்டோம். நம்ம அந்த நாயுடு அபாய் இருக்காருலங்க, ராதாகிருஷ்ண பார்த்திபன், அவரு இனி நாயுடு அபாய் இல்ல. என்ன நாயுடு அபாய்னு யாரோ சொல்லிட்டாங்க, இனி யாரும் என்ன நாயுடு அபாய்னு சொல்லக்கூடாது அப்படின்னு கோர்ட்டுக்கு போயிருக்காரு. யோசிச்சு பாருங்க, தாவணி கனவுகள்ல பார்த்த அந்த போஸ்ட்மேன நாயுடு அபாய பார்த்தோமா? அதுக்கப்புறம் ஒரு அதர பழசான ஒரு பாதையில போனார்ல, அப்ப யாராவது நம்ம அவரை நாயுடு அபாய பார்த்தோமா? அதுக்கப்புறம் அந்த பழைய பாதைய பல்லான பாதையா மாத்தி படமா எடுத்து தள்ளினார்ல, அப்ப நம்ம யாராவது அவரை நாயுடு அபாய பார்த்தோமா? நம்ம யாருமே அவரை நாயுடு அபாயா பார்க்கல. ராதாகிருஷ்ண பார்த்திபன் என்ன சாதின்னு பார்க்கல, என்ன மதம்னு நம்ம பார்க்கல. ஒரு 1-2 மாசத்துக்கு முன்னாடி இவராதான் மேடையில ஏறி நின்று மயக்க பிடிச்சிட்டு நான் ஒரு நாயுடு அபாய் கரு அப்படின்னாரு. அது வரைக்கும் நமக்கு அவரு பார்த்திபன் காருவா தான் தெரிஞ்சாரு. அவரே தான் சொன்னாரு நான் நாயுடு கரு அப்படின்னு. A small introduction about me. I am Parthiban, Radhakrishnan Parthiban, a Naidu Abai. Yes, Naidu Abai. But புட்டிந்து பெருகிது அண்ணின சென்னை காப்பட்டி. அட, குருவை மிஞ்சிய சிஷியனாவே இருந்தாருங்க கொஞ்ச நாளே. சாரி, குரு சிஷியனும் ஒரே மாதிரி போயிட்டு இருந்தாங்க. மிஞ்சனன்னு சொல்லிட்டேன் பாருங்க. அதுக்கப்புறம் யாரு கண்ணு பட்டுச்சோ, காலு பட்டுச்சோ, கை பட்டுச்சோ தெரியல, ராதாகிருஷ்ண பார்த்திபன் கோர்ட்டு வாசல்ல தொட்டுட்டாரு. சமீபத்துல எனக்கு வந்த அறிவு, எனக்கு எப்பவுமே இந்த ஜாதி மதத்து மேல ஒரு பெரிய ஈடுபாடு இல்லை. சில பேருக்கு அந்த ஜாதி மேல பயங்கர ஒரு வெறி ஒன்று இருக்கும். எனக்கு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஆனா சமீபத்துல ஹைதராபாத்ல நடந்த ஒரு நிகழ்ச்சியில நான் தவறி போய் சொன்ன ஒரு வார்த்தை ஒரு மிகப்பெரிய ஒரு மன வருத்தத்தை ஏற்படுத்திச்சு. அப்பதான் எனக்கு அந்த அழுகை வந்தது. அந்த அழுகையிலிருந்து அந்த அறிவு வந்தது. அதாவது இந்த ஜாதி மதமே தேவையில்லையே அப்படின்னு முதல்ல ஒரு சான்றிதழ் வாங்கிட்டா என்ன அப்படின்னு போய் பார்த்தோம்னா அது அவ்வளோ சுலபமாக கிடைக்கிற மாதிரி ஒரு விஷயமா இல்லை. அதுக்காக ஒரு வேலைச்சேரியில் இருக்கிற தாசில்தார்கிட்டையும் சோழிங்கநல்லூரில் இருக்கிற ஒரு தாசில்தார்கிட்டையும் நான் என்னுடைய விண்ணப்பத்தை கொடுத்தேன். இது என்னன்னா ஒரு ஜாதி மத பேதமற்ற ஒரு புதிய சமுதாயத்தை உருவாக்குறதுக்கான ஒரு முக்கியமான ஒரு நாளாக நான் இதை பார்க்குறேன். இந்த சான்றிதழ் வாங்குறதுக்கு கொஞ்சம் நிறைய போராட்டங்கள் இருந்தது. அப்போ நான் கோர்ட்டோட தயவை நாட வேண்டியதாக இருந்தது. அதன் மூலமாக ஐயா இந்த మగిషియాన ஒரு தீர்ப்பை எனக்கு ఏర్పడితి கொடுத்திருக்கு. నాకు సాది లేదుங்க, నాయుడు అబ్బాయి గారు నాను లేదుங்க. నాకు హిందూ మత లేదుங்க, ముస్లిం మత లేదుங்க, క్రిస్టియన్ మత లేదుங்க, జైన్ మత లేదుங்க, బుద్ధ మత లేదుங்க. నేను ஒரு இண்டிபெண்டன்ட் காரு. எங்க பார்த்திபன் காரு, நீங்க இண்டிபெண்டன்ட் காருவாவே இருங்க. யாரும் உங்களை சொந்தக்கார காருவா சேர்த்துக்கல. பார்த்திபனுக்கு சாதி அப்படின்னா என்னன்னே தெரியல. ஏன்னா பார்த்திபன் காரு இருக்கிற ஃபீல்டு சாதி மதத்துக்கு அப்பாற்பட்ட ஃபீல்டு நினைக்கிறீங்களா? இல்ல இல்ல, சாதி மதத்தை வளர்க்கறதே அந்த ஃபீல்டு தான். ஆனா என்ன சொல்லுவாங்க, கலைஞர்களுக்கு சாதி லேது அப்படி சொல்லுவாங்க. அப்ப கலைஞனாக முடியாம போன கலைஞர்கள் சாதியை வச்சுக்கலாமா? மிஸ்டர் ஆர் பார்த்திபன், நீங்க தான் நாயுடு அபாயும் இல்ல, அந்த மதங்களும் இல்ல, உங்களை என்ன சொல்றது? அப்போ நீங்க ஒரு ஹியூமன், சாதாரண ஹியூமன் இல்ல, இந்த மண்ணுல பிறந்த ஹியூமனே நீங்க தான். அப்போ நீங்க சாதி மதமற்றவன் எழுதி கொடுத்திருக்கீங்க, நல்ல விஷயம். இந்த சாதியும் மதமும் உங்களுக்கு வேண்டான்னு சொல்றது நல்லதா, இல்ல இந்த மண்ணுக்கே வேண்டான்னு சொல்றது நல்லதா? இந்த சாதியும் மதமும் இந்த மண்ணுல இருக்கிற மக்களை செஞ்ச கொடூரம் என்னங்கிறது உங்களுக்கு தெரியுமா? இங்க உயர்ந்த சாதின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த மக்கள் எல்லாம் தாழ்த்தப்பட்ட மக்கள்னு சொன்னவங்கள என்னென்ன பண்ணாங்கன்னு தெரியும்ல. எதை சொல்லி ஒடுக்கணானோ அதையவே உரிமையா மாத்தினதுதான் இடஒதுக்கீடு. நீ இந்த சாதிக்கார, உனக்கு எந்த உரிமையும் இல்ல, அதவே உரிமையா மாத்தி இப்பதான் சமூகம் வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. நீங்க நாயுடு அபாய்னு சொல்லி இருக்க வேண்டிய அவசியமும் இல்ல, நான் சாதி மதம் மற்றவன்னு சொல்லி இருக்க வேண்டிய அவசியமும் இல்ல. சாதிக்கு எதிராக போராடுறதுங்கிறது தன்னோட சுய சாதிக்கு எதிராக போராடுறதே தவிர தான் மேல சுமத்தப்பட்ட சாதிக்கு எதிராக போராடுறது இல்ல. சாதி மதம் மற்றவர்கள் நீங்க மட்டும்தானா, இல்ல உங்க அப்பாவும் அம்மாவுமா, இல்ல உங்க பிள்ளைங்களா சாதியற்றவர்களா, சாதி உள்ளவர்களா? இப்ப சாதி இல்லைன்னு நீங்க சர்டிபிகேட் வாங்கறதுனால நாளை காலையில நீங்க கோயில அர்ச்சகராயிட முடியுமா? இல்ல நான் சாதியற்றவங்க அதனால நான் மனமல்ல போறேன் அப்படின்னு வந்துருவீங்களா? பெருமைக்கு எருமை மேய்க்கிறதுல
பார்த்திபனுக்கு எப்பவுமே ஒரு பெருமை இருக்குங்க. அந்த எருமைகள்ல ஒண்ணுதான் இந்த சாதியற்றவன்கிற சர்டிபிகேட் வாங்குறது. பிற்படுத்தப்பட்ட மக்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள், பட்டியலின மக்கள், பழங்குடியின மக்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், அதுக்கும் கீழே ஒடுக்கப்பட்ட பெண்கள், இதுக்கெல்லாம் என்ன காரணம், யாரு காரணம் அப்படின்னு ராதாகிருஷ்ண பார்த்திபனுக்கு தெரியுமா? கொஞ்சம் காசு வந்துருச்சு, மவுசு வந்துருச்சுங்கிறதுக்காக பார்த்திபனுக்கு பாப்பான் ஆகணும்னு ஆசை வந்துருச்சு. இது எதுவுமே தப்பில்ல பார்த்திபன். ஏன்னா இதெல்லாம் தனிப்பட்ட உரிமை, உங்க தனிப்பட்ட விருப்பமும் கூட. அதை யாரும் தப்பு சொல்ல முடியாது. எனக்கு வேண்டான்னு சொல்ற எல்லா உரிமையும் உங்களுக்கு இருக்கு. அதனால உங்களோட தனிப்பட்ட உரிமையை நான் பாராட்டுறேன் அப்படின்னு நினைச்சுக்கங்க. எனக்கு வசதி இருக்குங்கிறதுக்கு வேண்டி நான் வேண்டான்னு சொன்னா எதுக்குங்க? சும்மா டிவி, கிரைண்டர், மிக்சின்னு எல்லாம் கொடுத்து இதெல்லாம் எங்க வீட்லயே இருக்குங்க. இல்லாதவங்களுக்கு கொடுக்கறதாங்க அது. நீங்க உங்க வேலையை பாருங்க. நேனு நாயுடு அபாயு அப்படின்னு பார்த்திபனே தான் வாயால சொல்ற வரைக்கும் இந்த தமிழ் சமூகம் ஒரு நாளும் அவர் அப்படி பார்த்தது கிடையாது. இவரே சொல்லுவாராமா, இவரே அப்புறம் இல்லங்க வராமா. முதல்வன்ல ரகுவரன் சொல்ற மாதிரி தான் இருக்குது. மிஸ்டர் நாயுடு அபாயு காரு, ராதாகிருஷ்ணன் பார்த்திபன் காரு, சாரி இப்ப அவரு ஹீமான் ஆயிட்டார்ல. சாதி மதமற்ற பார்த்திபனை நாம் வரவேற்போம். சாதி மத பேதமற்ற சமூகத்தை அமைக்க பார்த்திபன் வருவாரா? நான் இனிமே அந்த பக்கமே வரமாட்டேன், நான் இப்படிக்கா போறேன் அப்படின்னு சொல்றதுக்கு பேருதான் நான் அவன் இல்லை. நீங்க அவன் இல்ல பார்த்திபன், நீங்க தான். இந்த சாதி மதம் இல்லை அப்படின்னு சர்டிபிகேட் வாங்குற அது இருக்குல்ல, அது பெருமைக்கு எருமை மேய்க்கிறது தான். பார்த்திபனுக்கு சமீப காலத்துல அது ரொம்ப பிடிச்சிருக்கு. மேய்க்கட்டும். ஆனா நமக்கு இந்த சமூகத்துல இருந்து அந்த சாக்கடைய அழிக்கிறது தான் வேலை. அதை அழிக்கணும்னா அதோட ஆர்ஜினவே அழிக்கணும். அதோட ஆர்ஜின் என்னன்னு தெரியுமில்ல? அதுதான், அதேதான். அதோட ஆர்ஜின் ஒண்ணும் இல்லைங்க, டிஸ்கிரிமினேஷன். நான் பெரிய வெண்ணிங்க, மத்ததெல்லாம் தொன்னைங்க அப்படின்னு நினைக்கிறது தான். அந்த நினைப்ப சமூகத்துல இருக்க ஒவ்வொருத்தங்க கிட்ட இருந்து ஒழிக்கிற வரைக்கும் பேசுவோம். அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், பார்த்திபனுடைய பாதை புதிய பாதை நல்லா நினைச்சிடாதீங்க. அது எப்பவுமே பழைய பீத்த பாதை தான். இனி பேசுவோம், அந்த பழைய பீத்த பாதையை பத்தியும் பேசுவோம். எனவே பேசுவோம் நாள்தோறும். உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.